ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சிபிஎம் கிரிக்கெட். ஹாய் பாலா. ஹாய். ரெண்டு செமிஃபைனல் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இது பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் செமிஃபைனல்ஸ்ல இந்தியா ஜெயிச்சு ஃபைனல் போயிட்டாங்க. அண்ட் செகண்ட் செமிஃபைனல் நியூசிலாந்து வின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் வேணா 2015 ரிப்பீட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஆனால் செகண்ட் செமிஃபைனல் அதை ரிப்பீட் பண்ணுச்சு. அண்ட் மில்லரோட ஒரு செஞ்சுரி, பட் ரொம்ப லேட்டாக அடிச்சாரு. இல்ல அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஹிஸ்டரியிலே வந்து ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி அடிச்ச பிளேயர்னா அது டேவிட் மில்லர் தான். அவர் அடிச்ச செஞ்சுரி தான் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஹிஸ்டரியில வந்து ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி. ஏன்னா உனக்கு ஒரு சைடுல வந்து விக்கெட்ஸ் போயிட்டே இருந்தது. ஏன்னா உனக்கு ஈடன் மார்க்கரம் அவுட், அப்புறம் ஹென்ரி கிளாசன் அவுட் ஆயிட்டாரு, அப்புறம் நடுவில் வந்து உனக்கு வந்து மார்க்கோ யான்சன் அவர் அவுட் ஆயிட்டாரு, வியான் முல்டர் அவுட் ஆயிட்டாரு. ஸோ அவருக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு பார்ட்னர்ஸே கிடையாது. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து கீரப் பண்ணி ஆகணுங்கிறப்ப தான் அவர் கீரப் பண்ணார். ஏன்னா உனக்கு கூட யாராவது இருந்தால் தான் வந்து கொஞ்சமாச்சும் வந்து க்ளோஸாக போக முடியும். இதுவே வந்து ஒரு இந்த 300 அடிச்சதே வந்து பெரிய விஷயம். மில்லரோட நாக் அடிச்சதுனால வந்து இல்லைன்னா வந்திருக்காது. ஒரு இருந்தாலும் டஃப் சுச்சுவேஷன்ல தான் ஆடினார்னே சொல்லலாம். ஆமா. இல்ல, எனிவேஸ் ரெக்கார்ட் இஸ் ரெக்கார்டுன்ற மாதிரி தான். அண்ட் டேவிட் மில்லர் சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்காக சூப்பரா பண்ணியிருக்காரு பாஸ்ட்ல இருந்து. நம்ம கூட ஃபைனல்ஸ். லாஸ்ட் வேர்ல்ட் கப் செமிஃபைனல் கூட செஞ்சுரி தான் ஆஸ்திரேலியாவோட. அந்த மேட்ச் லாஸ். அண்ட் நம்ம கூட ஃபைனல் ஆனாங்களே T20 வேர்ல்ட் கப்ல, அதுலயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அவரோட விக்கெட் தான் குரூஷியலா இருந்திருக்கும். ஸோ ஸோ அப்படி பார்க்கும்போது சவுத் ஆப்பிரிக்கா அகெயின் சோக்கஸ் ஆயிருக்காங்க இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும். பட் ஒரு சூப்பரான டீம், அவங்க தான் எல்லாம் ஃபைனல்ஸ் வருவாங்கன்னு கெஸ் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் அதே T20 வேர்ல்ட் கப் ரிப்பீட் பண்ண மாதிரி இருந்திருக்கும். இப்போ இந்தியா நியூசிலாந்து வந்திருக்காங்க. அண்ட் இன்னொரு ரெக்கார்ட் இருக்கு என்னன்னா, இந்தியா நியூசிலாண்டோட நாக் அவுட்ஸ்ல வந்துட்டு நியூசிலாந்து தோத்ததே இல்லை. ஸோ அது ஒன்று. பட் இந்த செமிஃபைனல் தோத்துருக்காங்க. ஸோ மேபி இதுவும் தோக்கலாம், இந்த ஃபைனல்ஸும் தோக்கலாம். பட் இதுக்கு முன்னாடி நடந்த ஃபைனல்ஸ் பார்த்தோன்னா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் ஸோ அப்படி அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் சாம்பியன்ஸ் ட்ராஃபில வந்து நியூசிலாந்து வந்து இந்தியாவோட வின் பண்ணி தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணியிருப்பாங்க. அதான் ஃபைனல்ஸ் மொத்தம் நாலு நாலு டைம் மோதிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 4 டைம்ஸ்மே இவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்ப்போம். எனிவேஸ் இந்தியா வில் வின் அப்படின்றதா நம்ம ஃபேன் சைட்லேருந்து நம்ம சொல்லியே ஆகணும். பட் இருந்தாலும் இந்த மேட்ச் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டோம். இந்த மேட்ச் எப்படி இருக்க போதுன்னு பார்க்கலாம். ஓகே, எனக்கு லாஸ்ட் இந்தியாவோட செமிஃபைனல்ஸ் பேசுறதுக்கு முன்னாடி அஹ், எனக்கு என்னன்னா, இப்போ இந்தியா டீமோட பவுலர்ஸை பார்த்து ஆப்பரன் டீம்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க. ஒரு நம்ம எப்படி வந்துட்டு ஆப்பரன் டீம் பார்த்து ஐயோ இவங்க டீமா, ஆஸ்திரேலியா கூட ஆட போறோமா, நியூசிலாந்து கூட, அப்படிங்கும்போது அவங்க டீமுக்குமே அந்த அளவுக்கு பதட்டமும் அந்த அளவுக்கு ப்ரெஷரும் இருக்கு, ஒரு இந்தியாவை ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்றது. இதுவே இந்தியா டீமுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் சொல்லலாம். அட்வான்டேஜ். அண்ட் அதுவும் இல்லாம இந்தியா டீம் அந்த அளவுக்கு க்ரோ ஆகி, அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லலாம். ஆனா ஆஸ்திரேலியா வந்து அந்த மாதிரி பயந்து ஆடின மாதிரி தெரியல. ஏன்னா அவங்க வந்து அலெக்ஸ் கேரியோட ரன் அவுட், அவரை வந்து ரன் அவுட் ஆகலைன்னா உனக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 20 ரன்ஸ் கிடைச்சிருக்கும். ஸோ அப்போ டோட்டல் வந்து உனக்கு 280 290 வந்திருக்கும். அது ஒரு குரூஷியல் விக்கெட். ஸ்டீவ் ஸ்மித்துமே வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவர் அந்த பொறுமையை இழந்துட்டாருன்னே சொல்லலாம். அந்த ஒரு லோ ஃபுல் டாஸ்க்கு தான் வந்து ஷமி கிட்ட அவுட் ஆயிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி இவங்க 2 பேர் விக்கெட் தான் வந்து குரூஷியல். ஈவன் மேக்ஸல் விக்கெட்டுமே வந்து குரூஷியல் விக்கெட் தான். ஏன்னா அவருமே வந்து சிக்ஸ் அடிச்ச உடனே அடுத்த பாலும் மறுபடியும் சுத்தணும்னு நினைப்பாரு. ஸோ அப்போ அந்த சமயத்தில் வந்து அவுட் ஆயிருவாரு. ஸோ இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்கன்னா டெஃபினட்டா 300 அடிச்சிருப்பாங்க. ஸோ ஆமா. ஆஸ்திரேலியா இல்ல, வந்து அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் கரெக்ட் வந்திருந்தாங்க. தான் நீ சொல்றது. செமிஃபைனல்ஸ் பத்தி நான் செமிஃபைனல்ஸ் பத்தி சொல்லல ஆக்சுவலா. நான் என்ன சொல்றேன்னா, இந்தியா வந்துட்டு இந்தியா டீமை ஃபேஸ் பண்றதே வந்துட்டு ஒரு நாக் அவுட்ஸ்ல வந்துட்டு இந்தியா டீமை ஃபேஸ் பண்றதுக்கு இந்தியாவோட டீமோட பவுலிங்கை பார்த்துமே இப்போ ஆப்பரன் டீம்ஸ் எல்லாம் பயப்படுற அளவுக்கு இருக்கு இந்தியா டீமோட பவுலிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒரு டைம் ஒரு பக்கம் பார்த்தோன்னா பேட்டிங் ஆல்வேஸ் ஸ்ட்ராங் இந்தியா டீமுக்கு எப்பவுமே. அது எப்போ எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்தியா டீமோட பேட்டிங் ஆல்வேஸ் ஸ்ட்ராங். ஸோ பேட்டிங் எப்படியா வீக் பண்ணாதான் பார்ப்பாங்க. பவுலிங் வந்துட்டு மேபி சேசபிள் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணாலும், ரீசெண்டா இருக்கிற இயர்ஸ்ல இந்தியா டீமுக்கு எதிராக ஆட போறோமா அப்படின்னு சொல்லிட்டு அதர் டீம்ஸுக்குமே கொஞ்சம் அந்த பயம் இருக்கிறதா நான் கெஸ் பண்றேன். அப்படி நான் சொல்றேன். அந்த அளவுக்கு இந்தியா வந்துட்டு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் சைடா வந்துட்டு எல்லா டீம்ஸ்க்கு, ஆப்போனன்ட் டீம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இது தெரிஞ்சிருக்காங்க. இப்போ இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃப்லயே எடுத்துக்கிட்டோம்னா, நிறைய பிரஸ் மீட்ல பேசும்போது அடுத்து நாங்க இந்தியாவை ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்றது சொல்லும் போது கூட இந்தியா டீம் இந்தியா டீமை ஃபேஸ் பண்ண போறோன்ற ஒரு இது அவங்களுக்குள்ளார ஒரு ஒரு டீமுக்கு இருக்கிறது வந்துட்டு ஆப்வியஸா நமக்கு தெரிய வருது. அந்த அளவுக்கு இந்தியா டீமோட ஸ்ட்ராங் இருக்குன்னு சொல்லலாம். இந்தியா டீம் அந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் இந்த டைம் ஒரு மேட்ச்மே நம்ம லாஸ் பண்ணல சொல்ல போனா. மேபி மற்ற எல்லா டீமுமே லாஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இந்தியா வந்துட்டு ஒரு மேட்ச் கூட லாஸ் பண்ணாம நம்ம வரோம் அப்படிங்கும்போது இது இது இந்த டைம் மட்டும் இல்ல, ப்ரீவியஸா லாஸ்ட் T20 வேர்ல்ட் கப் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டாலுமே அதிக லாசஸ் இருக்காது இந்தியா டீம் சைட்ல. ஸோ அது ஒரு
பெரிய அட்வான்டேஜ். ஸோ இந்த டைம் கண்டிப்பா ட்ராஃபி அடிக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு நம்ம டீம் பொறுத்த வரைக்கும். அண்ட் இப்போ நீ சொன்ன மாதிரி நம்ம செமிஃபைனல்ஸ் பத்தி போனோம்னா, ஆமா நீ சொன்ன மாதிரி அலெக்ஸ் கேரியோட விக்கெட் வந்து ரொம்ப குரூஷியல். அவரோட பர்ஃபார்மன்ஸுமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு. பட் எனிவேஸ் நல்ல பவுலிங் இந்தியா டீம் சைட்ல இருந்து. டெஃபினட்டா. ஏன்னா அவரோட விக்கெட் தான் நம்ம பேசின மாதிரி ரொம்ப குரூஷியல். அவர் இருந்திருந்தாருன்னா டெஃபினட்டா ஒரு 20 ரன்ஸ், ஸோ 280 300 ஷோர் ஷாட்டா வந்து அடிச்சிருப்பாங்க. மேக்ஸ்வெல்மே வந்து 6 அடிச்ச உடனே டக்குன்னு அடுத்த பாலும் இருக்கு. எப்படி சொல்றது, ஒரு ஸ்பின்னர்ஸ் போட்டாலே எல்லா பேட்ஸ்மேனுக்கும் வந்து ஒரு மாதிரி ஆசை வந்துடும். ஒரு பால் 6 அடிச்சுட்டு அடுத்த பால் எப்படியாவது வந்து 6 அடிக்கணும், அப்படியே அது அவங்கள வந்து அப்படியே ஒரு மாதிரி ஹிட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுல வந்துட்டு அவுட் ஆயிட்டார் மேக்ஸ்வெல், போல்ட் ஆயிருப்பார் அக்ஷர் பட்டேல் கிட்ட. ஸோ நல்ல ஒரு குட் வின் ஃப்ரம் டீம் இந்தியா. நல்ல ஒரு மொமெண்டம்ல தான் இருக்காங்க. ஏன்னா ஒரே கிரவுண்ட்ல விளாடுறது பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரு லக்குன்னே சொல்லலாம். ஸோ பெரிய அந்த லக்கு அட்வான்டேஜ் அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கணும். அது பார்க்கட்டும். ஸோ அண்ட் ஃபைனல்ஸுமே இதே கிரவுண்டில் தான் ஆட போகிறோம் போது இன்னுமே ஒரு அட்வான்டேஜ். அண்ட் ஆல்சோ நியூசிலாந்து நம்ம தோக்கடிச்சிருக்கோம் அப்படிங்கும் போது இன்னுமே பக்கம் நம்ம பக்கம் ஒரு பக்கம் அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா இப்போ மேட் இண்டியா அடுத்த மேட்ச் ஆடுவாரான்னு தெரியாது. ஸோ ஃபைனல்ஸ் பத்தி பார்த்தோம்னா மேட் இண்டியா அடுத்த மேட்ச் ஆடுவாரான்னு தெரியாது போது அவங்க பவுலிங்ல மேட் ஹென்ரி அண்ட் மிச்சல் சாண்டர் தான் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்திருக்காங்க சொல்ல போனா. மற்ற பவுலர்ஸ் எல்லாம் ஜஸ்ட் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி தான் இருந்தாங்க. இல்ல வில்லியம் ரூர்க்கி வந்து ஒரு மேட்ச் நல்லா போட்டுருப்பாரு, ஒரு 4 விக்கெட்ஸ் என்னமோ எடுத்திருப்பாரு. ஒரு மேட்ச் ஆமாமா நல்லா இல்ல நல்ல போட்டிருப்பாரு, பெர்ஃபார்மன்ஸ் டீசன்ட் போட்டு. பண்ணியிருப்பாங்க. பட் கைல் ஜெமிசன் அந்த நல்லா தான் அளவுக்கு போட்டுட்டு இருக்காரு எஃபெக்டிவா ஆக்சுவலி. கரெக்ட். இல்ல கைல் ஜெமிசன் வந்து எஃபெக்டிவா போடுறாரு, பட் அவருக்கு வந்து விக்கெட் கொடுக்க மாட்டேங்குது. நல்லா ஒரு டீசன்ட் bowling போறாரு, லைன் லென்த்ல நல்லா இருக்கு, ஆனா விக்கெட்ஸ் போக மாட்டேங்குது அவருக்கு. பட் அவர் நல்லா கண்டெயின் பண்றாரு. அவரோட பவுன்சர்ஸ் எல்லாம் ஒன்னொன்னுமே வந்துட்டு விக்கெட் டேக்கிங் பவுன்சர்ஸ் மாதிரி தான் போடுறாரு நல்லா. ஆக்சுவலா நல்லா நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு ஜேமிசனும். சொல்ல போனோம்னா இந்தியா டீமோட பவுலிங்கும் நியூசிலாந்து டீமோட பவுலிங்கும் நம்ம வச்சு பார்த்தோம்னா இந்தியா டீம்ல இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா தெரியுற மாதிரி இருக்காங்கல்ல. இப்போ நீ என்னதான் நியூசிலாந்து வந்து நீ சொன்னாலும் ஒரு ஷமி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபில எடுத்துக்கலாம், ஒரு சூப்பரா இருந்திருக்கு. அண்ட் ஆல்சோ வருண் சக்கரவர்த்தியோட பெர்ஃபார்மன்ஸ், குல்தீப் யாதவோட பவுலிங், ஈவன் விக்கெட் டேக்கிங் இல்லைனாலுமே நீ சொன்ன மாதிரி ஜேமிசன் அவங்க டீமுக்கு எப்படியோ அந்த மாதிரி இங்க சொல்லலாம் நம்ம. அண்ட் ஆல்சோ சொல்ல போனா ஜடேஜாவோட பவுலிங் சேம் அதே மாதிரி அவ்வளோ பெருசா விக்கெட் டேக்கிங் இல்லைனாலுமே நல்லா பவுலிங் பண்ணியிருக்காரு. அப்படிங்கும் போது இவங்களோட அந்த அக்ஷர் பட்டேலோட பவுலிங் சொல்லவே வேணாம். அவர் பேட்டிங்ல இம்ப்ரூவ் பண்ணனால இப்போ பவுலிங் பத்தி பேச முடியாம இருக்கு. பட் இருந்தாலும் ரெண்டுமே அவர் சூப்பரா பண்றாரு போது. ஹர்திக் பாண்டியா சேம். ஸோ அப்படிங்கும் போது இந்த பவுலிங் லைனப் பார்த்தோன்னா இங்க நீ அங்க அங்க நம்ம வந்துட்டு ஒரு டீசன்ட் பவுலர்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா இங்க ஃபுல்லா பவர்ஃபுல் பவுலர்ஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்காங்க. பும்ரா இல்லைன்றதே வந்துட்டு டீமுக்கு ஒரு இல்லைன்றது மாதிரியான ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஷமியோட பார்ட்டிசிபேஷன் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபில வந்துட்டு உண்மையாலுமே திரும்பி ஒரு கம்பேக் கொடுத்தனால அவர் எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் பவுலரா இருந்திருக்காரு பாஸ்ட்ல அப்படின்றத வந்துட்டு மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு சொல்ல போனா. ஸோ அதனால இந்தியா டீமோட பவுலிங் நல்லா தெரிஞ்சிருக்கு இந்த டைம். எக்ஸாக்ட்லி. ஏன்னா ஷமிமே வந்து போடுறாரு, இன்னுமே வந்து அவர் அந்த 100% ஷமி வரல. ஒரு அந்த அது 70 கரெக்ட் தான். ஒரு 80 பட் அவர் தான் வருது. அதான் அவர் பாஸ்ல இருக்கும்போது எந்த அளவுக்கு நல்லா போட்டிருக்காருங்கிறது இப்ப தெரியுது. ஏன்னா நிறைய பெரிய டோர்னமெண்ட் ரீசன்ட் டைம்ஸ்ல வந்துட்டு அவர் இன்ஜுரி அண்ட் அவரோட ஃபார்ம் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது. ஈவன் புவனேஸ்வர் குமாருக்கும் சேம், அதனால அவர் டீம்ல இடம் பெறல. பட் இருந்தாலும் அவங்க எல்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு நல்ல இந்தியா டீமுக்கு பவுலிங் போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்துட்டு ரீசன்ட் டைம்ஸ்ல இப்போ ஷமி அது ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவர் எந்த அளவுக்கு நல்லா போட்டிருக்காரு. பட் இருந்தாலும் பழைய ஷமி தெரிலனாலுமே இந்த பெர்ஃபார்மன்ஸே வந்து இந்தியா டீமோட பவுலிங்க்கு ஆடட் அட்வான்டேஜா இருக்குல்ல சொல்லப்போனா. அப்படி பார்க்கும்போது இந்தியா டீம் ஒரு நல்ல சைட்ல இருக்காங்க. ஸோ வின்னிங் வந்துட்டு கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் கெஸ் பண்றேன். ஸோ பார்ப்போம். இப்போ டீம்ல வந்துட்டு ஈவன் ரச்சின் ரவீந்திராவுமே வந்து நல்லா விளாண்டுருக்காரு. ஏன்னா இப்போ நியூசிலாந்துக்கே வந்து ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்ல வந்து அதிக செஞ்சுரி அடிச்சிருக்க ரச்சின். நான் நிறைய டிகேட்ஸ் விளாண்டுருப்பாங்க, ஒரு பிரெண்டன் மெக்லாமா இருக்கட்டும், ஒரு கேன் வில்லியம்சனா இருக்கட்டும், ராஸ் டேலரா இருக்கட்டும். இவரெல்லாம் தாண்டி அந்த ஐசிசி டோர்னமெண்ட்ல அதிக செஞ்சுரி அடிச்சது ரச்சின் ரவீந்திரா. இப்பதான் வந்திருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு எவால்வ் ஆகி வந்திருக்காரு ரச்சின் ரவீந்திரா. ஸோ செம பேட்டிங் ஆடி இருக்காரு. இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபில மட்டுமே 2 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு அவர் எவால்வ் ஆகி இருக்காங்கிறப்போ சூப்பரா இருக்கு பார்க்கவே. உண்மையாலுமே ரேச்சனோட பெர்ஃபார்மன்ஸ் உண்மையாலுமே ரீசெண்ட் டைம்ஸ் சூப்பரா இருக்கு. அண்ட் ஆல்சோ அவர் நல்ல பேட்டிங்ல வந்துட்டு சூப்பரா இம்ப்ரூவ் ஆயிருக்காரு அப்படிங்கும்போது அதுவுமே ஒரு இது. அண்ட் கான்வேவுமே கொஞ்சம் நல்லா பண்ணலாம், பட் அவருக்கு அதிகமாக சான்சஸ் கிடைக்கிறது. அது இல்லாமல் அவரோட பெர்ஃபார்மன்ஸுமே அந்த அளவுக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல இல்லை அப்படிங்கிறது அவங்க டீமுக்கு ஒரு இதுதான். பட் இருந்தாலும் அவங்க டீமோட பேட்டிங் சூப்பராகவே இருக்கு சொல்ல போனால். வில்லியம்சனோட ஃபார்ம் எப்பவுமே கிளாசிக் பிளேயர் அவரு. அண்ட் இதை பத்திலாம் பார்க்கும்போது இப்போ எந்த பிளேயர் ஃபைனல்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு நீ கெஸ் பண்ற? எந்த பிளேயிங் லெவனோட போவாங்க ஃபர்ஸ்ட்? எது சேஞ்சஸ் இருக்குமா?
இல்ல ரெண்டு ரெண்டு டீம்லயுமே வந்து சேம் பிளேயிங்ல தான். இப்போ வந்து மேட் ஹென்ரி வந்து மிஸ் அவுட் ஆயிட்டாருன்னா மேபி இப்போ யார் எடுத்துட்டு வருவாங்கன்னா ஒரு ஜாக்கப் டஃபி இருக்காரு, நம்ம ஸ்டார்டிங்ல வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா வந்தாரு. ஸோ அவரை வந்து மேபி ட்ரை பண்ணலாம். ஆனா ஃபைனல்ஸ்ல வந்து இப்போ ஆஸ்திரேலியா பண்ணாங்கல்ல லாஸ்ட் மேட்ச், கூப்பர் கொனாலி ஸ்ட்ரெயிட்டா செமிஃபைனல் லேட் அந்த மாதிரி இப்போ ஜாக்கப் டஃபி வந்து ஸ்ட்ரெயிட்டா ஃபைனல்ஸ்க்கு எடுத்துட்டு வர மாதிரி ஆயிரும். ஸோ அப்படி பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. மேபி மேட் ஹென்ரி கேட்பாங்க, ஒரு ஒன் புஷ் ஸ்மித் பண்ணுங்க. இருக்கார்ல, புரியல. இவரு நாத்தன் ஸ்மித். நாதன் ஸ்மித், அவர் இருக்கார்ல, அவரு ஒரு நேத்தன் ஸ்மித் இருக்காரு, உனக்கு ஜேக்கப் டஃபி இருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து என்னன்னா உனக்கு ஸ்ட்ரெயிட்டாவே ஃபைனல்ஸ் தான் வந்து விளையாட போறாங்க. ஸோ அந்த ப்ரெஷர் கன்ஃபார்மா அவங்க மேல ஒழுகும். ஸோ அதுக்காக வந்து இப்போ என்ன பண்ணலாம்னு நியூசிலாந்து வந்து ஒரு இது கேட்கலாம், ஒரு கன்சர்ன் மாதிரி மேக்கன்ட்ரிட்ட கேட்கலாம். ஸோ ஒரு ஒன் புஷ் பண்ணுங்க, ஏன்னா இப்போ ஃபைனல்ஸ் தான் விளையாட போறோம், ஒரு ஒரு ஒன் புஷ்ஷாவே பண்ணீங்கன்னா இந்த மேட்சோட முடிச்சுக்கலாங்கிற மாதிரி மேபி கேட்டு பார்க்கலாம். பட் இருந்தாலும் இன்ஜுரிங்கிறது ஒரு சிவியர் கண்டிஷன்ஸ் தானே. ஸோ அதை நீ எந்த அளவுக்கு நீ வந்துட்டு இது பண்ண முடியும். அவங்களோட ஃபிட்னஸ்மே மேட்டர்ஸ் தானே. ஸோ அப்படி பார்க்கும்போது மேபி இல்ல, ஒரு சிக்ஸ்டி இன்ஜுரியான ஒரு செவன்ட்டி பிளேயர் ஆட அல்ல, ஒரு வைக்கிறதுக்கு நீ சிக்ஸ் ஒரு நியூவா ஒரு இல்ல அதுதான் டெபியூட் ஒரு ஒரு பிளேயரை எப்படின்னா கொடுக்கலாம்ல. மேபி அவங்களோட இல்ல பெர்ஃபார்மன்ஸ் நல்லா அதுதான் இருந்தா. உனக்கு. இல்ல மேபி நான் என்ன சொல்றேன்னா ஒரு 60-70% அந்த அளவுக்கு ரெடி ஆனா கூட போதுங்கிறேன். உனக்கு ஃபுல் ஃபிட் மேட்டன்ட்ரி வேணும்னு கூட இல்லை, ஒரு 60-70% பவுலிங் போடுற மாதிரி இருந்தா கூட பரவாயில்லன்னு எடுத்துக்கலாம் அவரோட. பார்ப்போம் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் எனி அவங்க சைடில் வந்து பெருசாக சேஞ்சஸ் இருக்காது. இந்தியா டீம் சைடில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? நோ சேஞ்ச் தான், இதே 11 தான் போவாங்க, நோ சேம் லெவன் தான் சேஞ்சஸ். போவாங்க. ஓகே. ஸோ எனக்கும் அதே மாதிரி தான், ரெண்டு டீமுமே சேம் லெவன் தான் போவாங்க. அண்ட் மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார், எந்த பிளேயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க? நியூசிலாந்துல இப்போ லாஸ்ட் மேட்ச் வந்து இப்போ டேரில் மிச்சலுமே வந்து ஒரு 40+ அடிச்சிருப்போம். ஸோ அவருமே நல்லா விளையாட நம்ம இந்தியா கூட நல்லா பண்ணியிருக்காரு, அந்த ஸ்பின்னை நல்லா டேக் ஆன் பண்ணுவார். பட் அன்பார்ச்சுனேட்டா லாஸ்ட் நடந்த இந்தியா நியூசிலாந்து மேட்ச்ல அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. இந்த டைம் மேபி கேன் வில்லியம்சன் நான் சொல்றேன், கேன் வில்லியம்சன் நல்லா பண்ணியிருக்காரு. ரச்சின் ரவீந்திரா போலாம், மேபி அவர் ஓப்பனிங் வரதுனால இப்போ நம்ம இந்தியன் பவுலர்ஸ் வந்து இயர்லியரா விக்கெட் எடுத்துட்டாங்க. ரச்சின் எப்படி ஆட போறாரு, அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்கங்கிறது தெரியல. ஸோ நான் வந்து நியூசிலாந்து பேட்ஸ்மேன்ல வந்து கேன் வில்லியம்சன் அண்ட் கூட வந்து டேரல் மிச்சல் வந்து சொல்றேன். ஏன்னா இந்த டைம் மேபி பெர்ஃபார்ம் பண்ணுவாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணுது. நியூசிலாந்து பவுலர்ஸ்ல வந்து இப்போ மேட் ஹென்ரி இப்போ சப்போஸ் ஆடலைன்னா ஐ கோ வித் மிச்சல் சாண்டர். ஏன்னா மிச்சல் சாண்டர் வந்து அவர் விக்கெட்ஸ் எடுக்கிறாரோ இல்லையோ அவர்கிட்ட இருந்து ஒரு எக்கனாமிக்கல் ஸ்பில் வந்துடும். ஸோ அதனால வந்து மிச்சல் சாண்டர் தான். நம்ம இந்தியன் பவுலிங்ல வந்து நான் மறுபடியும் இந்த டைம் வந்து வருண் சக்கரவர்த்தியோட போறேன். ஏன்னா அவர் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு விக்கெட் தான் எடுத்திருந்தாலும் டீசன்ட் பவுலிங் போட்டாரு. அந்த 5 விக்கெட்ஸ் எடுத்த வருண் சக்கரவர்த்தி நாளைக்கு வருவாரா அப்படிங்கறத வந்து பார்க்கணும். ஸோ மறுபடியும் நான் ஃபைனல் இந்த டைம் நான் வந்து சுமன் கில வந்து மறுபடியும் பேக் பண்றேன். ஸோ லாஸ்ட் 2 மேட்சஸாக வந்து மிஸ் அவுட் ஆச்சு, இந்த டைம் பண்ணுவாரு அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கு, பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவர் அடிச்ச 2 நாக்குமே வந்து ஒன்று பாகிஸ்தான், ஒன்று பங்களாதேஷ், இன்னும் பெரிய டீம் கூட அடிக்கல. ஸோ இந்த டைம் அடிச்சுதான் ஆகணும், அடிச்சாதான் அவரை ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீ சொன்ன மாதிரி தான். ஆக்சுவலாக நீ எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்ட. நான் என்ன கெஸ் பண்ணனோ அதே தான் நீயும் சொல்லியிருக்க. நியூசிலாந்து டீம் பொறுத்த வரைக்கும் சேம் ஐ கோ வித், பட் ஐ சூஸ் டேரில் மிச்சல் அண்ட் மிச்சல் சாண்டர். ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்த மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன். என்னதான் டேரில் மிச்சல் கொஞ்சம் ஃபார்ம்ல இல்லை அந்த மாதிரி இருந்தாலும், பட் அவர் இந்தியாவுக்கு தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ இந்த ஃபைனலில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ ஐ கோ வித் டேரில் மிச்சல் அண்ட் மிச்சல் சாண்டர். அண்ட் இந்தியா டீம் பொறுத்த வரைக்கும் எனக்கு சேஞ்சஸ் இருக்கு ஆக்சுவலா. ஷமி அண்ட் ஹர்திக் பாண்டியா இந்த மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க நான் கெஸ் பண்றேன். ஏன்னா ரெண்டு பேருமே மோஸ்ட்லி நிறைய ஃபைனல்ஸ் இருந்தது இல்லை. அண்ட் ஆல்சோ அவங்க இருந்த மேட்ச் எல்லாமே நல்லா வின் பண்ணி கொடுத்துருக்காங்க டீமுக்கு, நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபைனலை வந்துட்டு கண்டிப்பா அந்த அளவுக்கு ப்ரெஷர் வந்தாலும் கரெக்டான டைம்ல விக்கெட் டேக்கிங் அண்ட் ஹர்திக் பாண்டியாவோட க்ரூஷியல் நாக்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த மேட்ச் இருக்கும் அப்படின்றதுக்கு நான் கெஸ் பண்றேன். ஸோ ஐ கோ வித் ஹர்திக் பாண்டியா அண்ட் முகமது ஷமி. மேபி இப்போ இப்போ இந்த ஃபைனல் மேட்ச்ல மேபி வில்லியங்களுக்கு பதிலாக ஒரு டெவான் கான்வே கூட கொண்டு வரலாம். ஏன்னா இப்போ நம்மகிட்ட வந்து 4 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்கிறப்போ கான்வே வந்து அந்த ஸ்வீப் நல்லா விளாடுவார். ஸோ மேபி ஒரு அவங்க என்ன சொல்றது அந்த ஒரு ட்ரை பண்ணலாம், ஒரு பை சான்ஸ் வந்து ட்ரை பண்ணாங்கன்னா மேபி கான்வே கூட ஓப்பனிங் பண்ணலாம். ஏன்னா வில்லியங்குமே லாஸ்ட் 2 மேட்சஸ் வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல, ஸ்டார்டிங் அடிச்ச செஞ்சுரி மட்டும்தான். பட் அவனும் நல்ல பிளேயர் தான், இதுக்கப்புறம் அவர் ப்ரூவ் பண்ணல. மேபி அந்த ஒரு ஸ்வீப்லாம் நல்லா ஆடுறதுனால ஒரு எடுத்துட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். பண்ணலாம், பார்ப்போம். ஏன்னா எப்படி கொண்டு வருவாங்கன்னு தெரியல. ஏன்னா வில்லியங்கும் நல்லா பண்ணியிருக்காரு அண்ட் கான்வே வந்துட்டு ஃபைனல்ல திடீர்னு இந்த சேஞ்ச் கொண்டு வந்து அது பெரிய இஷ்யூ ஆகலாம். ஸோ பார்ப்போம். மேபி நீ சொன்ன மாதிரி பண்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்குதான். ஏன்னா ஆல்ரெடி மேட் அண்ட் இப்போ இன்ஜுரின்னு அப்படி வந்தாங்கன்னா 2 சேஞ்சஸ் மேபி பண்ணிட்டு போகலாம் அவங்க. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வின்னிங் பர்சன்டேஜ். ஸோ ஃபைனல்ஸ் யார் ட்ராஃபி தூக்க போறாங்க, உனக்கு எந்த டீம் தூக்குவாங்கன்னு ஆசை இருக்கும் கண்டிப்பா இந்தியா. பட் இருந்தாலும் எந்த டீம் எந்த அளவுக்கு வின்னிங் பர்சன்டேஜ் வச்சிருக்காங்கன்றத நீ சொல்லு.
நான் வந்து இப்போ எப்படின்னா இப்போ நியூசிலாண்டுக்குமே வந்து நான் ஒரு நல்ல ஒரு பெர்சன்டேஜ் கொடுப்பேன். 55-45 அப்படி போறேன். 55 ஃபார் இந்தியா, 45 ஃபார் நியூசிலாந்து. ஸோ அந்த ஒரு ரேஞ்சில் போறேன். ஏன்னா நியூசிலாந்து டஃப் கொடுப்பாங்க, 50-50மே கொடுக்கலாம். பட் அந்த 5% எக்ஸ்ட்ரா வந்து இந்தியா கொடுக்கலாம். கொஞ்சம் அந்த நீ சொன்ன மாதிரி பவுலிங் கொஞ்சம் வந்து ஸ்லைட் பெட்டரா இருக்கனால, ஸோ அந்த 5% ஃபார் இந்தியா. ஸோ அதனால 55 இந்தியா, 45 நியூசிலாந்து. I'll go with 35 for New Zealand and 65 for India. So அதுதான் நான் வந்துட்டு இந்த டைம் போவேன். அண்ட் இந்தியா வில் லிஃப்ட் த ட்ராஃபி அண்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி மறுபடியும் இந்தியாவுக்கு திரும்பி வரும்னு நான் கெஸ் பண்றேன். ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல்ஸ்ல பார்ப்போம். இந்தியா ட்ராஃபி ஜெயிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்து கண்டிப்பாக செலிப்ரேஷன் நடக்கும். அண்ட் நடக்கும்ன்றத ஆசைப்பட்டுட்டு இந்த வீடியோ நாங்கள் என் பண்றோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.